அன்பிற்குரிய விருச்சிகராசி நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் ஸ்ரீராமாயத்தியானுடைய அன்பு வணக்கங்கள். இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தர இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். சாதகமான கிரகங்கள் என்னென்ன? விருச்சிகராசிக்கு ஆல்ரெடி எக்ஸால்டேஷனில் குரு 9ல் ரொம்ப பிரமாதமாக இருக்கார். அத்தோட சனி சூரியன் இந்த கிரகங்களும் இந்த மாதத்தில் இணைஞ்சிருக்கு. ஸோ சூரியன் குருன்னு சொல்லக்கூடிய 2 ராஜ கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசியில் ரொம்ப பலமாக இந்த மாதம் இருக்காங்க. உங்கள் ராசிநாதன் மட்டும் 8ஆம் வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறார். அதாவது வாழ்க்கைன்னா எதிர்ப்பு இருக்கும். நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா உங்களை குறை சொல்லுவாங்க. உங்களுடைய வாதங்களால் இந்த மாதத்தை அதை முறியடிக்கக்கூடிய மாதம். ஏன்னா 8th பிளேஸ்லேருந்து 2nd பிளேஸை செவ்வாய் பார்க்குறார். உங்கள் வாதங்களால் உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை இந்த மாதத்தில் முறியடிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். சொன்ன சொல் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவாங்க. இத்தனை நாளாக என்னால் இதை பண்ண முடியலன்னு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்ததுன்னா அந்த சொல்லை காப்பாற்றக்கூடிய நிறைவேற்றக்கூடிய மாதம். தொழிலால் பணம் தேடி வரும். ஏன்னா 10th லார்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கார். அதனால் தொழிலால் மிகப்பெரிய பணத்தை இந்த மாதத்தில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய மாதம். குடும்ப உறவுகள்கிட்ட நிதானமான பேச்சு அவசியம். ஏன்னா உங்களுடைய 2nd பிளேஸை செவ்வாய் பார்த்துட்டு இருக்கார். அவசரப்பட்டு கோபமாக பண்ணிடாதீங்க, கோபமாக பேசிடாதீங்க. ரொம்ப அனுசரித்து போக வேண்டும். அந்த மாதிரியான ஒரு மாதம் இந்த மாதம். மகான்கள், குருமார்கள், ஜீவ சமாதிகள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய ஆசீர்வாதம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். திடீர்னு ஒரு பயணம் ஆவீங்க, அங்கே ஒரு நல்ல சாதுவை பார்ப்பீங்க, அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கடந்த காலகட்டத்தில் வயதான ஆசிரியர் இருந்தாருன்னு அவர் பார்த்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார். திடீர்னு சந்திக்க நேரம் ஒரு மார்க்கெட்டுக்கு போவீங்க, அங்கே பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரியான ஒரு பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய மாதம். சிலருக்கு ஆன்மீக யாத்திரை உண்டாகும். காசி போகணும்னு நினச்சிருந்தேன், அயோத்தி போகணும்னு நினச்சிருந்தேன். அதெல்லாம் இது ரொம்ப அற்புதமாக ஜஸ்ட் ஒரு மூமெண்ட் கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு நண்பரோட பேசுனீங்கன்னா உடனே டிக்கெட் போட்டு கிளம்பி போயிடுவீங்க. அந்த மாதிரி யாத்திரைகள் உண்டாகக்கூடிய மாதம். கடன் வேண்டி காத்திருப்போருக்கு சொத்தின் பேரில் கடன் கிடைக்கும். இந்த நாளாக நான் முயற்சி பண்ணுறேன், எனக்கு லோன் அமையலைன்னா இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு லோன் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து சேரும். அந்த மாதிரியான ஒரு மாதம். தொழிலில் உபத்தொழில் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துன்னா இந்த மாதம் அமையும். சிஸ்டர் கன்சர்ன் அமையக்கூடிய மாதம். சில பேருக்கு அயல்நாடு சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிகராசி நண்பர்களை பொறுத்தவரை செவ்வாய் 8ல் இருந்தாலும் உங்களுடைய வாதங்களால் உங்கள் செயல்களால் எதிரிகளை வெல்லக்கூடிய மாதம். வாழ்வியல் பரிகாரம் என்ன பண்ணலாம்? வாழ்வியல் பரிகாரமாக உங்களுடைய டிஸ்பிளேயில் உள்ள ப்ரொஃபைல் பிக்சரை சிறப்பாக வடிவமை. ஏன்னா 3rd சேட்டன் இருக்கார், அம்சமாக இருக்கார் இந்த மாதம். ராசியில் அவர் 5ஆம் வீட்டில் இருந்தாலும் கூட நவாம்சத்தில் 5ஆம் வீட்டில் அம்சமாக இருக்கார். ஸோ உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றி நல்ல ஒரு எலாக்வெண்ட்டாக நல்லா ஒரு பிடிக்கிற மாதிரி ஒரு பிக்சராக அதில் வைங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். அதிர்ஷ்ட வர்ணம் என்ன பயன்படுத்தலாம்? பிஸ்தா கிரீன் பயன்படுத்துங்கள். விருச்சிகராசி நேயர்கள் இந்த மாதம் பிஸ்தா கிரீன் பயன்படுத்துங்கள். செவ்வாய் மிதுனத்தில் கிருஷ்ணனுடைய வீட்டில். ஸோ பிஸ்தா கிரீன், நீலம், ஆகாய நீலம், இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய மதமாக இருக்குது. தெய்வம் எந்த சிவன் கோயிலில் அம்மன் இருக்கோ அங்கே போய் வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா 4ஆம் வீட்டில் ராகு இருக்கார். அதனால் தடைகளை நீக்குவதற்கு சிவாலயத்தினுடைய அம்பாள் வழிபாடு பண்ணுங்கள். பரிகாரமாக சந்தனம் வாங்கி கொடுக்கலாம். ஆலயங்களில் நடக்கக்கூடிய அபிஷேகங்கள், பூஜைகளுக்கு நீங்கள் சந்தனத்தை தானமாக கொடுத்தீங்கன்னா இந்த மாதம் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு பயணப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது.